மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். ஏன் ஊர் சொல்றீங்க நீங்க? ஏன் இறக்கப்படுறீங்க? இந்த மாதிரி ரயிலில் பயணம் செய்தவர்களை பதற வைத்துவிட்டு கழிவறையில் பதுங்கிய போலி அதிகாரி இவர்தான். கடந்த 18ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சேர்ந்த லெலின் குமார் மற்றும் ஆஸ்பலின் சீசன் ஆகிய நண்பர்கள் இருவரும் நாகர்கோவிலில் இருந்து காலை 7 மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் மும்பை விரைவு ரயிலில் ஏறி ஸ்லீப்பர் கோச் பெட்டியில் மும்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பெட்டியில் இருந்தவர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் ரயில் இரவில் கர்நாடக மாநிலம் அனந்தபுர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றுள்ளது. அப்போது கண் விழித்த ஆஸ்பலின் சீசன் சார்ஜ் போட்டு வைத்திருந்த தனது மொபைலை காணவில்லை என பதறியுள்ளார். இது அங்கிருந்தவர்களுக்கு தெரிய வந்த அதே நேரத்தில் மற்றொரு பெண் தனது பையில் வைத்திருந்த தங்க செயின், மோதிரம், 100 ரூபாய் பணம் திருடு போயிருப்பதாகவும் அலறியுள்ளார். சந்தேகப்படும்படி யாரேனும் வந்தார்களா என அங்கிருந்த தமிழ் மக்கள் பேசிக் கொண்டிருந்த போது ரயில்வே பாதுகாப்பு போலீசார் உடை அணிந்து ஒரு நபர் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்ததாக சிலர் கூறியுள்ளனர். உடனே அந்த நபரை அந்த ரயில் பெட்டி முழுவதும் தேடிய போது அந்த நபர் கழிவறையில் பதுங்கி இருந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த நபரிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன மொபைல் போன் சட்டை பாக்கெட்டிலும், செயின், மோதிரம் பேண்ட் பாக்கெட்டிலும் இருந்தது தெரிய வந்துள்ளது. உடனே சுதாரித்த அங்கிருந்த தமிழ் மக்கள் திருடன்தான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நபரை அடித்து துவைத்துள்ளனர். பெண் பயணியிடம் செயின், மோதிரம் ஒப்படைத்த பின் அங்கிருந்த நபர் ஒருவர், ஏன் நீங்க இறக்கப்படுறீங்க என கேட்க மற்றொரு நபர், இதுதாங்க தமிழ்நாடு என கமெண்ட் அடித்துள்ளார். ஏன் ஊர் சொல்றீங்க நீங்க? ஏன் இறக்கப்படுறீங்க? இந்த மாதிரி விசாரணையில் அந்த நபர் மும்பை பகுதியை சேர்ந்த சந்திரமோகன் என்பதும் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் போல் வேடமணிந்து ரயிலில் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழர்களை குறிவைத்து அவர்களிடம் கொள்ளையடித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த தமிழ் மக்கள் சந்திரமோகனை ராய்ச்சூர் ரயில் நிலையத்தில் இறக்கி ரயில்வே போலீசாரில் ஒப்படைத்தனர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.